1985 மிகச்சிறிய அளவில் தன் தந்தை ஆரம்பித்த பிரால்கா மெஷினரி மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் இன்று உலகத்தரத்தில் உற்பத்தி செய்து வரும் முதன்மை நிறுவனமாக மாற்றி சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்து தான் எடுத்த தொழிலில் தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கிய நிறுவனமாகவும் பிரால்கா நிறுவனத்தை இந்திய அளவிலும் மிகச்சிறந்த நிறுவனமாகவும் திகழச் செய்து தன் தந்தையிடம் கற்ற கடின உழைப்பின் மூலம் இன்று பிரால்கா நிறுவனத்தை சிறந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று தன் உழைப்பின் மூலம் வெற்றியடைந்த பிரால்கா நிறுவனத்தின் CEO திரு பென்னி பால் அவர்களை நேர்காணல் காண்பதில் என் சொல் கேளீர் பெருமை அடைகிறது. வணக்கம். பிரால்கா நிறுவனம் எந்த வருடம் தொடங்குனீங்க? பிரால்கா நிறுவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. என்னுடைய பெயர் பென்னி பால். எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் பிரால்கா மிஷினரி மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட். எங்கள் பிரால்காவில் எங்களுடைய கம்பெனியில் இந்த க்ரஷர் மிஷினரி எம்சாண்ட் உற்பத்தி செய்வதற்கான மிஷினரிகளை உலகத்தரத்தில் இங்கே உற்பத்தி செய்கின்றோம். பிரால்காவின் குறிக்கோள் மற்றும் வெற்றியின் நோக்கம் என்ன? பிரால்காவினுடைய முக்கிய தாரமந்திரம் என்னவென்றால் 24/7 சர்வீஸ் மற்றும் ஸ்பேர்ஸ். எந்நேரத்திலும் எங்களிடம் எங்கள் கஸ்டமர் மிஷினை நிற்காத அளவுக்கு எங்களிடம் அவர்களுக்கு சர்வீஸும் ஸ்பேர்ஸும் தருகிறோம். அதனால எங்களுடைய நிறுவனம் மிகப்பெரிய உயரத்திற்கு எட்டுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்தில் இப்பொழுது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிசைன் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட், ஸ்டோர்ஸ் என எல்லா பர்ச்சேஸ் என எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளிலிருந்து எங்களுடைய நிறுவனத்தில் இன்று ஒரு நேரடியாக 250 பேர் வேலை புரிகிறார்கள். அதுபோல் கான்ட்ராக்டர்ஸ் 100 பேர் இருக்கிறார்கள். இது போக நிறைய பேருக்கு நேரடி தொழில் வாய்ப்புகளும் மறைமுகமாக ஜாப் ஆர்டர்ஸ் கொடுத்தோம். எங்களுடைய இதனால இந்த பிரால்கா நிறுவனத்தினால் நிறைய பேர் இன்று பயன்பெறுகிறார்கள். பிரால்கா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எல்லா நிறுவனங்களும் கோயம்புத்தூரில் இருக்கும், சென்னையில் இருக்கும், பெங்களூரில் இருக்கும். அந்த மாதிரி இது மதுரை என்பது ஒரு ரூரல் ஏரியா. இந்த இதில் நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது, அதே போல் இப்படி ஒரு நிறுவனம் ஹெவி இண்டஸ்ட்ரி இந்த இடத்தில் வைத்திருப்பது எங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கிறது. மற்றும் இங்கே நிறைய பேர் இதன் மூலம் தொழில் கற்று இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய லெவலுக்கு உருவாகி இருக்கிறார்கள். அதற்கு நம்மளும் சமுதாயத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் கட்டுமான துறையில் பிரால்காவின் பங்களிப்பு எப்படி இருக்கு? இன்றைய கட்டுமானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்சாண்ட், பீசாண்டுக்கான தேவைகள். மணல் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் ரிவர் சாண்ட் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் இந்த எம்சாண்ட் பீசாண்டு தான் இன்றைக்கி அதை உற்பத்தி பண்ணது. எங்கள் நிறுவனம் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான நிறுவனமாகும். இந்தியாவிலே நாம் ஒரு 5 பேர்களில் நாங்களும் ஒருவராக இருந்து இன்றைக்கி இந்த மிஷினரி எல்லாம் உலக தரத்தில் உற்பத்தி செய்து எல்லா மாநிலங்களுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். எங்களுடைய டீலர்கள் மற்ற நெட்வொர்க்குகளில் அதில் எல்லாத்தையும் சப்ளை செய்து அவர்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களுக்கு சர்வீஸ், ஸ்பேர்ஸ் என்ற எல்லா இதையும் நேர்த்தியாக செய்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் இதன் மூலமாக இந்த சமுதாயத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கு உறுதுணையாக உள்ளது. பிரால்கா நிறுவனத்தின் மிஷின் எந்த வகையில் உற்பத்தி செய்கிறீங்க? அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நிறுவனம் தயாரிக்கும் மிஷின் உற்பத்தியின் திறன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுடைய பிரால்கா நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா மிஷினரி அத்தனையுமே உலக தரத்தில் நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். எங்களுடைய மிஷினரி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மதர் மிஷின்ஸ் எல்லாம் ஜெர்மனி, இட்டலி, செக் ரிப்பப்ளிக், ஹாலண்டு, தைவான் இந்த பல நாடுகளில் இருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி எங்களுடைய மதர் மிஷின் வச்சுருக்கோம். இதில் எங்களுடைய மிஷினரியை உற்பத்தி செய்யும்போது அது அவ்வளோ அக்யூரஸியாக வரும். 20 மைக்ரான்ஸ். என்னென்னா எங்களுடைய நிறுவனத்தில் இன்றைக்கி ஒரு ஏரோஸ்பேஸுக்கு மிஷினரி தயாரிக்க தகுதி உள்ள நிறுவனம். அதில் நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் செய்யும்போது மிகவும் நேர்த்தியான குவாலிட்டியை கொண்டு வரோம். அந்த 20 வருடம் 30 வருடத்துக்கு முன்னாடி கன்வென்ஷனல் லேத் நாங்கள் யூஸ் பண்ணோம். அன்றைக்கெல்லாம் ஒரு மிஷினரியோட லைஃப் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வரும். இன்றைக்கி எங்களுடைய நிறுவனத்தில் உற்பத்தி செய்கின்ற மிஷினை பார்த்திங்கன்னா 7 வருஷம் முதல் 10 வருஷம் வர்ற அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக குவாலிட்டி. அதே மாதிரி CMM ஃபெசிலிட்டி எங்களுடைய இட்டாலியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கம்ப்ளீட் எல்லா காம்பனண்ட்டையும்
கம்ப்ளீட்டாக அதை வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணி QC பாஸ் ஆனால் தான் அதை அசம்பிளிக்கே எடுப்போம். அவ்வளோ குவாலிட்டியாகவும் நேர்த்தியாகவும் உலக தரத்தில் நாங்கள் வந்து உற்பத்தி செய்து கொடுக்கின்றோம். எம்சாண்ட் மணல் பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? இந்த எம்சாண்ட் மணல் பல்வேறு விதமான கட்டுமான பணிகளுக்கு எப்படி எங்களுடைய பிரால்கா நிறுவனத்தில் 2007 நாங்கள் வந்து அந்த எம்சாண்ட் மிஷினரி மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எம்சாண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிவர் சாண்டுக்கு மிக ஆல்டர்னேட்டிவ். மக்களுக்கு வந்து நிறைய இன்றைக்கி வீடு கட்டுமானமாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மணல்ன்றது மிக முக்கியமான ஒரு தேவையான இது. அந்த மணல் பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டியாகவும் கிடைக்கணும், அதே நேரத்தில் தரம் இல்லைன்னா பில்டிங் வந்து உங்களுக்கு ரோடாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், அது வந்து மிக உறுதியற்ற தன்மையை உருவாக்கணும். மணல் இப்போ பார்த்திங்கன்னா மணலில் கூடி இல்லாத அளவுக்கு தரம் வந்து இந்த எம்சாண்டில் உள்ளது. என்னென்னா மணலில் பார்த்திங்கன்னா நிறைய கழிவுகள் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து ஒரு சல்லடை போட்டு வீடு கட்டும்போது அந்த இடத்துல ஒரு சல்லடை போட்டு சலிச்சு அதில் உள்ள மனிதனோட எலும்பு துகள்கள், கால்சியம், இப்படி நிறையா களிமண்ணோட துகள்கள் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டும்போது வந்து அது வந்து சிமெண்ட்டோட ரியாக்ட் ஆகும்போது நிறைய பாதிப்படுது. ஆனால் இந்த எம்சாண்டில் சாண்டில் அப்படி இல்லை. எங்களோட மிஷினில் வந்து சரியான பெரிய பெரிய பாறைகளை 3 அடி 4 அடி கல்களை உடைத்து சிறு துகள்களாக ஆக்கி அதை வந்து வாஷிங் மூலம் அதை வாஷ் பண்ணி சைக்ளோன் என்ற எங்களுடைய இது வச்சுருக்கோம். அதில் மைக்ரான் பிலோ 75 மைக்ரான்ஸை அந்த மிகவும் நம்ம போடுற டால்கம் பவுடர் மாதிரி இருக்கிற சிறிய துகள்களை வந்து அதுலேருந்து பிரித்து எடுத்துட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 மைக்ரான்ஸ்லேருந்து 3.5 mm வரைக்கும் நாங்கள் சாக்ரிகேட் பண்ணி அது எம்சாண்டாக ஆக்கி அதை நல்ல தரத்தோடு எங்களுடைய மிஷினரியில் உற்பத்தி பண்ணி கொடுப்பதுனால இதில் கட்டுற கட்டுமானம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மணலில் கட்டினீங்கன்னா அது வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வருதுன்னா இந்த எம்சாண்டில் கட்டும்போது அது அப்படியே டபுளாக 60 வருஷம் 70 வருஷமாக உயர்த்தப்படுறவங்க அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறோம். நீங்கள் இதை வந்து லேபில் ஸ்கொயர் எல்லாமே டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ண இது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை PWDலையும் இன்றைக்கி அப்ரூவல், எல்லாத்துலேயும் அப்ரூவல். இந்த மிஷினரியை நாங்கள் எங்களுடைய கண்டுபிடிப்புகளில் R&D டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து இன்றைக்கி உலக தரத்தில் இதை வந்து இது பண்ணி உற்பத்தி செய்து சப்ளை செய்து கொண்டு இருக்கிறோம். பரால்கா நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான திட்டம் அப்படின்னா என்ன? பரால்கா நிறுவனத்தின் சிறப்பம்சம்னா எதை சொல்லுவீங்க? இன்றைய இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில், இந்திய நாட்டின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்று இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். என்னென்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டு, ஃப்ளைட்ஸு, அப்புறம் கப்பல் போக்குவரத்து, இது எல்லாத்தையுமே மேம்படுத்துவதற்கு நீங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான தேவை வந்து எங்களுடைய இந்த ஜல்லி, எம்சாண்ட் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு பொருள். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பூமிங்கில் இருக்கிற ஒரு மனிதனுடைய நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தி கொடுத்தோம்னோ, அவனுடைய பயண நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்தோ அது வந்து அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மிக முக்கிய பங்காற்றும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எங்கள் இண்டஸ்ட்ரியும் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் நிறைய கட்டுமான நிறுவனங்களுக்கும் ரயில்வே கம்பெனிஸ்க்கு அந்த 40 mm ஜல்லிஸையும் சப்ளை பண்ணுற ஆளுகளுக்கெல்லாம் எங்களுடைய மிஷினரிஸை நாங்கள் சப்ளை பண்ணி அவங்க இதன் மூலம் வேலைகளை வந்து மிக துரிதமாகவும் மிக நேர்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் செய்து கொடுக்கறதுக்கு எங்கள் நிறுவனம் வந்து மிக சப்போர்ட்டிவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆன் டைமில் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறது, இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கறது, அதை கமிஷனிங் பண்ணி ரன் பண்ணி கொடுப்பது, திரும்பவும் அவங்களுக்கு ரன்னிங் செய்யும்போது அவங்களுக்கு உதிரி பாகங்கள் ஸ்பேர்ஸ் தேயும் போது அது ஸ்பேர்ஸை நேர்த்தியாக சப்ளை பண்ணுவது, அவங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பது என்ற பல விதத்துலையும் அவங்களோட தோளாக இருந்து நாங்கள் வந்து அவங்களோட முன்னேற்றத்திலையும் அவங்களோட முயற்சிகள்லையும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறதுனால இது வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த கிளைண்ட்ஸுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. இன்னைக்கு இந்தியாவோட ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா மெயின் பங்காற்றுறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருக்கிறதுனால வி ஆர் ஆல்சோ ப்ரௌடு. பிரால்கா இஸ் த ஒன் ஆஃப் த ப்ரௌடஸ்ட் ஃபார் த இந்தியன் எக்கனாமி. இன்றைய காலகட்டத்தில் சாலை போக்குவரத்திற்கு
கட்டுமான பணி என்பது மிகப்பெரிய சவாலான பணிதான். அந்த வகையில் இந்த பணிகளுக்கு தேவைப்படும் பல்வேறு விதமான மிஷின்களை உற்பத்தி செய்யும் பரால்கா நிறுவனத்தின் பங்களிப்பு என்ன? நம்ம 2026 இருக்கிறோம். 2026 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பரால்கா நிறுவனம் வந்து மிகப்பெரிய சவால்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ரோடு நம்ம வந்து சாலைகளில் வந்து வெகு வேகமாக போகிறதுக்கு அதில் வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு பணியாற்றிக்கிட்டு இருக்கா. இது போக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாலை இல்லாத இடங்க நார்த் ஈஸ்ட்டு, சைனாவோட பார்டர்ஸு, இதிலெல்லாம் நம்ம மிலிட்ரி போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டஸ்ட்டாக ட்ராக் மவுண்டட் ஜா க்ரஷர், கோன் க்ரஷர், விஎஸ்ஐஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். இப்போ அதை வந்து டிசைன் பண்ணி எங்களோட R&D எல்லாமே முடிச்சு வச்சுருக்கோம். இன்னும் அதோட உற்பத்தியை நாங்கள் இருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிளேஸையும் எந்த ஒரு பெரிய இடத்தையும் மலைப்பாங்கான இடத்துலையும் போய் அந்த இது பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் மலையை சார்ந்த பிரதேசம். அதில் பார்த்திங்கன்னா ட்ரெயினோ பஸ்ஸோ டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். மனிதன் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகுது அவ்வளோ சிரமமாக இருக்கும். அந்த இடத்த நீங்கள் போய் பார்த்தவங்களாம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டனல்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்து டனல் பண்ணி அதில் உள்ளுக்குள்ள ட்ரெயின் ட்ராக்கு, ரோட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய க்ரஷர்ஸ், இந்த க்ரஷர் கொண்டு போய் அங்கே வச்சு அந்த பாறைகளை உடைச்சி அதுக்கு தேவையான ஜல்லி, மணல் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுப்பதில் நாங்கள் வந்து மிக முக்கிய பங்காற்றிருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருடத்துக்கு ஆளுக வந்து 1980 வாக்குலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக வந்து கையில் கற்களை உடைத்து ஜல்லியாக இதில் உற்பத்தி பண்ண இண்டஸ்ட்ரி. அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து 1990களில் பார்த்திங்கன்னா சிறிய மிஷின்கள் ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 5 யூனிட்டு 10 யூனிட்டு அப்படி உற்பத்தி பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இந்த 2025-26 பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எங்களால் 100 யூனிட்டு உற்பத்தி பண்ண தரக்கூடிய அளவுக்கு மிஷினரிகளை ரெடி பண்ணி அதை பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் சிறு சிறு கற்களை போட்டு தான் உடைக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 அடி 5 அடி பாறைகளை அப்படியே வெடி வைத்து அதை அப்படியே உள்ளுக்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா அதிலிருந்து ஜல்லி, மணல் எல்லாமே உற்பத்தி செய்வதற்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத அபார வளர்ச்சியை பெற்று தொழில், அதாவது டெக்னாலஜிலையும் சரி இன்னும் லேட்டஸ்ட் இதுகளுக்கு வந்துடுது. இன்றைய காலகட்டத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜியின் வளர்ச்சி என்பது எல்லா துறையிலையுமே அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி பரால்கா நிறுவனம் மிஷின் உற்பத்தி செய்கிறதா? பரால்கா நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா டோட்டலி ஏஐ கண்ட்ரோல்டு சிஸ்டமாக மாற்றிட்டு இருக்கிறோம். எப்படி என்றால் இங்கிருந்தே எங்களுடைய மிஷினில் நிறைய பிஎல்சி மித்த இதுகள்லாம் ஃபிட் பண்ணுறதுனால இங்கிருந்தே எங்களுடைய மிஷின் எத்தனை மணி நேரம் ஓடி இருக்கிறது, அதில் எதனால பிரேக் டவுன் ஏற்படுது, அதையெல்லாம் எங்களுக்கு SMS மூலமாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டுடும். அதை எல்லாத்தையும் நாங்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எந்த மிஷின் எதனால ஃபெயிலியர்ஸ் ஆகுது, எந்த பிரச்சனைகள், அதை எல்லாமே நாங்கள் IoT பேஸ்டில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரியான நேரத்தில் சரியான சர்வீஸ் கொடுப்பதற்கும் சரியான ஸ்பேர்ஸ் கொடுப்பதற்கும் அதை ஃபாலோ பண்ணுவதற்கும் இந்த IoTயும் ஏஐயும் எங்களுடைய நிறுவனத்தில் இன்னைக்கு வந்து மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. இனி வருங்காலங்களில் இதில் பல முன்னேற்றங்கள் செய்ய எங்களுடைய நிறுவனத்தில் உள்ள இன்ஜினியர்களை நாங்களும் ட்ரைனிங் கொடுத்து பல வெளிநாடுகளுக்கும் மற்ற இதுகளுக்கும் அனுப்பி அவர்களுடைய நேர்த்தியான இதை கொண்டு வருவதற்கு, அவங்களோட ஐடியாஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகின்றோம். ஏஐ தொழில்நுட்பத்தின் காரணமாக பல்வேறு தளத்தில் வேலை வாய்ப்பு குறைந்துள்ளதா அல்லது வேலை வாய்ப்பு மேலும் அதிகரித்துள்ளதா? என்னதான் ஏஐ வந்தாலும் IoT வந்தாலும் எல்லாத்துலேயும் எங்கள் மிஷின்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஆகுது. பட் என்னதான் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு மனிதனோட மூளை கட்டாயம் தேவை. மனிதனோட மூளை இல்லாமல் எந்த ஒரு செயலுமே நடைபெறாது. அதனால நீங்கள் வந்து வேலை வாய்ப்போ மற்ற அது போயிரும்போது டெக்னாலஜியோட பயப்படவே தேவையில்லை. அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டால் மட்டுமே நம்மளுடைய தரமும் உயரும். பரால்கான்னா எங்களுடைய நிறுவனத்தின் தரம் உயரும். இன்னைக்கு வந்து வெளியிலிருந்து பார்க்குறவங்களாம் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி மதுரையில் வைத்திருக்கிறீர்களா, இவ்வளோ பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரி வச்சிருக்கா, அப்படி பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் இருப்பதற்கான காரணம் என்னன்னா டெக்னாலஜி தான்.
இதையெல்லாம் 10 வருடத்திற்கு 15 வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் பல ஃபாரின் டூர்ஸ் நான் சென்றுள்ளேன். ஜெர்மனி, இத்தாலி, செக் எல்லாம் போய் பார்த்தேன். அந்த எக்ஸ்போலாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் ட்ரிப் போங்க. வெறும் டூர் மட்டும் போகிறது முக்கியம் இல்லை, அப்படியே டூரும் போங்க, 2 நாள் இதையும் பாருங்க, 4 நாள் டூரையும் போங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க. அது எவ்வளோ தூரம் ஒரு உயர்வுக்கு அந்த நாட்டில் உள்ளவங்கள எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்களை வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற நீங்களும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த என்டர்பிரனராகவோ சிறந்த ஒர்க்கர்ஸாகவோ என்னுடைய வாழ்த்துக்கள். பரால்கா நிறுவனம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வெற்றி அடைய என்ன மாதிரி திட்டங்கள் செஞ்சீங்க? பரால்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்குது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷர் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா மிஷினரிஸுமே வடநாடுகளிலிருந்து நம்முடைய தென் தமிழகத்துக்கும் மற்ற தென்னாடுகளுக்கும் வந்த காலம் போய் இன்று நம்ம சவுத்துலேருந்து நார்த்துக்கு இந்தியா முழுவதும் நம்ம சப்ளை செய்கிறோம். பிகாஸ் ஆஃப் த பரால்காஸ் குவாலிட்டி அண்ட் டைம்லி சப்ளை அண்ட் சர்வீஸ். இதை நீங்கள் ஒரு நிறுவனம் வளர்ச்சி பெறுறதுக்கு இந்த மாதிரி யுத்திகளை எல்லாம் நீங்களும் பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை, அது ஒரு சின்ன சின்ன தொழில்களாக இருக்கலாம், அதில் உங்கள் குவாலிட்டியும் அந்த பர்ஃபெக்ஷனை, டைம்லி டெலிவரி, அதை டைம்லி சர்வீஸ், டைம்லி அவங்களுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் கஸ்டமர் இன்னைக்கு என்ன நீடு இருக்குதோ அந்த நீடை ஃபுல் சாட்டிஸ்ஃபை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்திலையும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்போர்ட் என்று ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியரும் சர்வீஸை முடித்தோன்னா அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ஸோ அதை வச்சு தான் அவங்களோட ரேட்டிங், அவங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். அதாவது நமது கஸ்டமரை வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவது என்பது ஒரு நிறுவனத்தின் முக்கியமான பங்கு. அதை நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய நிறுவனமும் வளர்ச்சி பெறுவோம், நம்மளும் வளர்ச்சி பெறுவோம். நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும், நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி செஞ்சுருக்கிறோம், அதை கொடுத்துருக்குறோம், அவங்களோட ஃபீட்பேக் நமக்கு கிடையாது. நம்மளுடைய அதில் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகளையும் நம்மளையே நாம் திருத்திக் கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நமக்கு அமையும். அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த மேக் இன் இந்தியா பண்ணிட்டு இருக்கிறாங்க மோடி கவர்மெண்ட்டு. பிகாஸ் நம்ம முன்னாடி எல்லா டெக்னாலஜிலும் மேலை நாடுகள்லேருந்து நமக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து கொண்டு இருக்கிறோம். பல விதத்தில் அரசாங்கம் நமக்கு தொழில் முனைவோருக்கு பல விதத்தில் உதவி புரிகிறாங்க. அந்த உதவிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மிஷினரிகளை மேனுஃபேக்சரிங் பண்ணி எங்களுடைய இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் நவ் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கென்யாவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், ஒரு எக்ஸ்போவில் தான்சானியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் நமக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி நாங்களும் எங்களுடைய நிறுவனத்திலிருந்து பரால்கா நிறுவனத்திலிருந்து எங்களுடைய மிஷினரிகளை மேலை நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்கா எல்லாத்துக்கும் நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்தியாவில் மேன் பவர் பிகாஸ் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு. நம்ம எஸ்பெஷலி நம்முடைய தமிழர்களும். அப்போ நம்ம அதை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்தையும் நம்முடைய சார்ந்த பொருட்களையும் நம்ம நல்லா மிக நேர்த்தியாக உற்பத்தி செய்யும்போது உலக அளவில் நம்மளுடைய பரால்கா நிறுவனத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதற்காக வேண்டிய பல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆட்ஸ், பல இதுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கான காரணம் என்பது என்ன? பரால்கா நிறுவனம், எங்கள் நிறுவனம் இந்த வெற்றிக்கான காரணம் கடின உழைப்பு, நேர்மை. அது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்ததாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அதில் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளையும் உடனடியாக சர்வீஸ் செய்து உரிய நேரத்தில் அவங்களோட டவுன் டைமை கம்மி பண்ணி கொடுத்தனா அந்த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். அவங்க நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடராக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நமக்கு நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும். இதெல்லாமே ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய முக்கியம். நீங்கள் செய்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய உழைப்பு நேர்மையாக இருக்கணும், கடினமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். எந்த காலகட்டத்திலும் அதே மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும். விலை
உரிய விலை வாங்கிக்கணும், நமக்கு தேவையான லாபத்தை வச்சுக்கணும். அதிக லாபம் இல்லாமல் சரியான விலைக்கு கொடுத்து அவங்களையும் முன்னேற்றணும், நம்மளும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அவங்களுக்கு சர்வீஸும் பக்கா கொடுத்தீங்கன்னா உங்கள் நிறுவனத்தை பல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு இது வழிவகுக்கும்.